Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. பிறப்புன்ற படத்துல உலக அழகி நான் தான் ஒரு பண்ணு. ஓகே, பாட்டு. அத வந்து அந்த பாட்டுக்கு நான் உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான். ஆச்சி மனோரமாவும் சரி, கோவை சரளாவும் சரி, உங்களுக்கு எவ்வளவு மிக நெருக்கமானவங்க? ஏன்னா நகைச்சுவை உள்ள ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள். ஆச்சி மனோரமா நகைச்சுவை பேரரசி அவங்க. சில நேரங்கள்ல மேடை நாடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு எப்படி நீங்க தயாராகிறீங்க? நம்ம நடிக்கிறத பார்த்து 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, கிளாப் பண்ணாங்கன்னா, உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அது ஒரு தனி எனர்ஜி. பெரிய பொண்ணு பேங்க்ல நிறைய சம்பளம் வாங்குறாங்களோ, வருமா நமக்கு வருமா சாரு? தனியா வரும். தனியா இல்ல, அந்த நாடகத்தை பார்த்துட்டு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எங்க எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பார்ட்டி கொடுத்தாரு. அதுல நாங்க எல்லாரும் அவர் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம். ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, எல்லாம் ஓகே. காமெடி பஜார் அந்த ஒரு அனுபவம் இருந்தது இல்லையா? அத்தனை எபிசோட்ஸ் பண்ணிருப்பீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. அது எப்படி இருந்தது? அதுல மாறன் சார், ஜேக்கப் சார், அவங்க 2 பேர் தான் அதுல மெயின். அதாவது படங்கள்ல இருந்து எடுத்து சீன்ஸ் எடுத்து நாங்க பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப காமெடியா. அங்கேயும் இப்படிதான் டயலாக்ஸ் வந்து நாங்க வந்து இதுதான் டயலாக்ஸ் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம். அத பெருசு பண்ணி பேசுறது, அங்கேயே சிரிச்சு, அங்கேயே இது இன்னும் இப்படி இன்னும் டைலாக், இந்த டைலாக் இன்னும் ஏத்திக்கலாம், இன்னும் இதை சேர்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு பேசுறது. பிறப்புன்ற படத்துல உலக அழகி நான் தான் ஒரு பண்ணு. அத வந்து அந்த பாட்டுக்கு நான் உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான் அப்படின்னு எல்லாம் அந்த பாட்டுக்கு நாங்க டான்ஸ் ஆடி இருக்கோம். மாறன் பாத்தீங்கன்னா இப்ப சினிமாவில அவர் பேசுற நிறைய படங்கள் நடிக்கிறாரு. ஆமா, இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல. பயங்கர ட்ரெண்ட் செட்டரா. ஆமா ஆமா, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரு. அவரும் நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுவாரு, காமெடியும் பண்ணுவாரு, நல்ல டைரக்டர், ஓகே, நல்ல இயக்குனர், நல்ல மனுஷன், பழகிறதுக்கு மிகவும் இனிமையானவர். ஓகே. எனக்கு என்னமோ இப்போ உங்களை பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா, டெலிவிஷன்லயும் சினிமாவிலயும் நாங்க பார்த்த கோவை சரளா அவர்கள் வந்து மேடை நாடகங்கள்ல நீங்க அந்த மாதிரி கதாபாத்திரமா இருந்திருப்பீங்களோ அப்படின்னு நான் ஊகிக்க முடியுது. கோவை சரளா கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஆமா ஆமா, விஜய் டிவில சகல கலா சரளான்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. அதுல வந்து நானும் அவங்களுக்கு தான் ஜோடி. ஓகே, நாங்க 2 பேர் தான். அவங்க வந்து என்ன லவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லவ் பண்ணுவாங்க. அவங்க சிகரெட், அவங்க ஆம்பளை, நான் வந்து லேடி. நாங்க டூயட் எல்லாம் ஆடி இருக்கோம். சரளா மேடம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நமக்கு ஏதாவது டைலாக் இது இப்படி எப்படி பேசணும் தெரியல, முடிச்சிட்டு தான் என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, வந்து வாலண்டியரா வந்து பேசுவாங்க, டைலாக் சொல்லி கொடுப்பாங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். ஓகே, அவங்களோட தொடர்ந்து பண்ண முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஜெயா டிவில கோபு பாபுன்னு ஒருத்தர் டைரக்ஷன்ல அப்பவும் நான் அவங்களோட பண்ணினேன். காத்தாடி ராமூர்த்தி சார், அவங்க எல்லாரோடையும் நான் பண்ணினேன். ஓகே. ஆச்சி மனோரமாவும் சரி, கோவை சரளாவும் சரி, உங்களுக்கு எவ்வளவு மிக நெருக்கமானவங்க? ஏன்னா நகைச்சுவை உள்ள 2 பேருமே ஜாம்பவான்கள். ஆச்சி மனோரமா நகைச்சுவை பேரரசி அவங்க நகைச்சுவை மகாராணி. அவங்க பண்ண ரோல்லாம் இனிமேல் பட்டு யாராலையுமே பண்ண முடியாது. கின்னஸ் சாதனை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நீங்க சொல்றீங்களே என்ன, அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் நீங்க அடாப்ட் பண்ணலாம். அவங்க 4 ஜெனரேஷன், அவங்க 4 ஜெனரேஷன், அவங்க 4 ஜெனரேஷனோட ஈடு கொடுத்து நடிச்சாங்க. நகைச்சுவை பேரரசி. அவங்க இடத்தெல்லாம் வந்து யாராலையுமே நிரப்ப முடியாது. பட் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நாங்கெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அவங்க நடிச்ச படங்கள் பாக்குறது, அவங்ககிட்ட பேசுற டைலாக், அவங்களுடைய மாடலேஷன் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சரளா மேடமும் அப்படித்தான். பேசிட்டே இருக்கும்போது காமெடி பண்ணிடுவாங்க, அப்படியே ஃப்ளோல வந்துரும். அது அப்படியே காமெடியே பேசிடுவாங்க, இப்படியே பேசலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சரளா மேடம், அது ஒரு நிறைய எபிசோட்ஸ் போச்சு. அது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல நகைச்சுவைக்குன்னு தனியா ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவ்வளவு நகைச்சுவை பார்த்தோம். ஆனா அது ஜெண்டர் பேஸ்டா பாக்குறப்போ
பெண் நகைச்சுவை நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஆமா. அது எதனால அந்த கம்மியா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது என்ன உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. அது எதனால கம்மியா இருக்கு? இப்போ நாங்க நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை பண்றோம் அப்படின்னோம்னா நகைச்சுவை மட்டும் பண்ண மாட்டோம், நாங்க கேரக்டர்ஸும் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னா சரளா மேடம் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க, கமல் சாரோட ஜோடி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஆச்சிமாவும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஞானப்பறவை கடைசி காலத்துல நடிகர் திலகத்துக்கு ஒய்ஃபா பண்ணிருக்காங்க. எங்களால எல்லா கேரக்டரும் பண்ண முடியும். காரணம்ங்கிறது வந்து பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குவோம், வாய்ப்புகள் கிடைக்கணும். இன்னும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. லேடி ஆர்டிஸ்ட் பொதுவா, ஏன்னா ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க, காமெடி ஆர்டிஸ்ட். லேடி ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சில நேரங்கள்ல மேடை நாடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு எப்படி நீங்க தயாராகுறீங்க? ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க. 95 நினைக்கிறேன். நாடகத்துல நாங்க ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கோம், டிராமா ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கோம் மயிலாப்பூர்ல. எங்க வீடு இருக்கிறது வடபழனியில. எங்க வீடு அப்பெல்லாம் எனக்கு கல்யாணமே ஆகல. அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பத்தி விட ரொம்ப சின்ன பொண்ணு கொஞ்சம். ஆமா, சின்ன பொண்ணு. வந்து எங்க வீடு அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, பேஜர் கூட கிடையாது, இன்னும் கேட்டா லேண்ட்லைன் மட்டும் தான். இந்த மாதிரி எங்க வீடு வந்து எல்லாரும் அந்த தீபாவளி டைம் எல்லார் வீட்லயும் பட்டாசு வாங்கி வச்சிருப்போம். அந்த நேரம் ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் அது இதுன்னு கூட என்னவோ தெரியல, எப்படியோ பத்திக்கிச்சு வீடு. மேல டெரஸ் பத்திக்கிச்சு வீடு பத்திக்கிச்சு. எங்க அம்மா அப்போ வந்து எங்க அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க. என் தங்கச்சிக்கு அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அம்மா மட்டும் தான் என் கூட இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்க அம்மா வந்து கையில கிடைச்ச சாமான மட்டும் அள்ளி எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து காப்பாத்தி அந்த இதெல்லாம் அணைச்சு என்ன பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு காலையில 8:30 9க்குலாம் இது நடந்திருக்கு. எனக்கு தெரியும் போது மணி 12. காரணம் என்னன்னா அங்கேருந்து பஸ் பிடிச்சு வந்து சொல்றாங்க எனக்கு. ஓன் கத்திட்டேன், எங்க அம்மா எப்படி இருக்காங்க முதல்ல, எங்க அம்மா எப்படி இருக்காங்க சொல்லுங்க முதல்ல, எனக்கு எங்க அம்மா எப்படி இருக்காங்க சொல்லுங்க. இல்ல உங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகல, உங்க அம்மா நல்லா இருக்காங்க, அவங்க வந்து உள்ளேந்து வெளியே வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டு குழந்தை ஒண்ணு கூட இருந்தது, அதை தூக்கிட்டு எங்க அம்மா வெளியில வந்துட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அன்னைக்கு சாயந்தரம் நாடகம் நடிச்சுட்டு தான் போனீங்க. அது நடிச்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போக முடிஞ்சது. ஏன்னா டைம் கிடையாது, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்ல தான் போகணும், ஆட்டோல போறதுக்கோ இல்ல டாக்ஸில போறதுக்கோ வசதி கிடையாது. அப்படி போயிட்டு வரணும்னா ரொம்ப டைம் ஆயிடும், டிராமா மிஸ் ஆயிடும். நீங்க சொல்ற மாதிரி அத்தனை சோகங்களையும் மறைச்சுக்கிட்டு என்னாச்சோ தெரியலையே, வீடு எவ்வளவு தூரம் போச்சோ என்ன, எங்க அம்மா நல்லபடியா வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பாக்குற வரைக்கும் என் மனசுல ஒரு நிம்மதியே இல்லை, அப்படி ஒரு சோகம். அதே மாதிரி எங்க அம்மா இறந்துட்டாங்க 2000ல. எங்க அம்மா இறந்தாங்க. இறந்துட்டு அன்னைக்கு மறாவது நாள் நாடகம் போயிட்டு தான் வந்தீங்க. போய்தான் ஆகணும், வேற வருமானத்துக்கு வேற வழி கிடையாது, போய்தான் ஆகணும். குழந்தைங்களை விட்டுட்டு நாடகத்துக்கு போய் நடிச்சிட்டு வந்தேன். எல்லார்ட்டையும் சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நீ கேரக்டரா மாறுவ? அப்புறம் போயிட்டு முகத்தால போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. சிலது நினைச்சோம் நடக்கல அப்படின்றச்சு அது மனசுக்குள்ளேயே இருக்கும். எவ்வளவோ ஆசைகள் நிராசைகள் அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கும். அதை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சோம். அதுதான் ஒரு கலைஞனோட வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை. ஆமா, இயக்குனர் ராம்பால் அவர்கள் இன்னைக்கு சினிமா இயக்குனரா மாறி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் படத்துல நடிப்பீங்களா, பாக்கலாமா, எதிர்பார்க்கலாமா? மறுபடியும் நடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுதான் அதையும் பார்க்கணும். ஓகே, உடலையும் பார்த்தாகணும். ஆமா, உடல்நிலையும் பார்க்கணும். ஆனா ஒரு நல்ல கலைஞருக்கு இந்த உடல் உபாதையர் உடல் இயலாமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் மனசு கஷ்டப்படுத்து. அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன வயசுல நிறைய கண்ணு முழிச்சு நாடகங்கள். ராத்திரி 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சா காலையில 5 மணிக்கு தான் முடியும். தூக்கம் போச்சா உடனே அடுத்த ஊருக்கு போகணும். இப்படியே 10 நாள் டிராமா வாங்குவோம் நாங்க இந்த திருவிழா நாட்கள்ல. இந்த போகி பண்டிகை, போகி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படி வரிசையா வந்துட்டே இருக்கும். அந்தந்த ஊர்கள்ல போய் நடிக்கும் போது நிறைய தூக்கத்தை தொலைச்சவங்க நாங்க நிறைய தூக்கத்தை தொலைச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் ஃபேமிலியில வந்து குழந்தைகளை அவங்கள பெத்து அவங்களுக்காக தூக்கத்தை தொலைச்சு இப்போ தூக்கமோ தூக்கம் தான். அதெல்லாம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் தானே தவிர அப்படிலாம் கஷ்டப்பட்டோமேன்ற வருத்தமே கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சந்தோஷமே என்ன, நம்ம நடிக்கிறத பார்த்து 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, கிளாப் பண்ணாங்கன்னா, உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அது ஒரு தனி எனர்ஜி, ஒரு டானிக் குடிச்ச மாதிரி. ஆஹா, நம்ம அந்த அளவுக்கு பண்ணிருக்கோமா, பரவாயில்லையா, ஒரு மனசை நம்ம கொள்ளை கொண்டிருக்கோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் 10-25 வருஷம் ஒரே ட்ரிப்ல மேடை நாடகம் பண்றீங்க, அப்புறம் டெலிவிஷனும் பண்றீங்க. இந்த சமயத்துல குடும்ப வாழ்க்கை ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள்ல 2 பொண்ணுங்க இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க, குட்டி பொண்ணா இருக்காங்க. பாவம், உங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க. பாவம் சின்ன பொண்ணுங்க. ஒருத்தி வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தா, பெரியவ துர்கா லட்சுமின்னு பேரு. அவ டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தா, சிங்கரா இருந்தா, இப்ப வந்து பேங்க்ல வேலை பாக்குறா. இப்ப டப்பிங் பேசுறதையோ சிங்கர் எல்லாம் விட்டுட்டு ஃபுல்லா பேங்க்ல வேலை பாக்குறா. 6 years ஆச்சு. அவ ஃபுல்லா அங்க பேங்க்ல வேலை பாக்குறா. சின்னவ வந்து டப்பிங் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா. அவைய ஹீரோயின்ஸ் தான் பேசுவாங்க அந்த அம்மா. நீங்க இவர் சொல்ற அந்த சின்ன பொண்ணு யாரு அப்படின்னா ஐஸ்வர்யா, டப்பிங் ஆர்டிஸ்ட். நிறைய சீரியல்களுக்கு ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா அம்மான்னு சொல்ற அளவுக்கு ஐஸ்வர்யாவும் வளர்ந்துருக்காங்க. அதனால உங்க வளர்ப்பு உண்மையாவே தேங்க்யூ. பேங்க்ல நிறைய சம்பளம் வாங்குறாங்களோ? பெரிய பொண்ணு பேங்க்ல நிறைய சம்பளம் வாங்குறாங்களோ? ஆமா. வருமா நமக்கு வருமா சாரு? தனியா வரும். தனியா, ரைட், ஓகே. வந்தா சரி, வரலன்னா நம்ம போட்டுடலாம், மாமா போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் குடும்ப வாழ்க்கை, ஏன்னா சைமல்டேனியஸா குடும்பத்தையும் பாத்துக்கணும். அதனாலதான் இந்த சினிமாவில போய் ரொம்ப முயற்சி எடுக்கல. ஓகே. குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சு. புருஷன், குழந்தைங்க, 2 குழந்தைங்க, அவங்கள வளர்க்கணும், அவங்கள பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மேல இருக்கிற அக்கறையை விட்டுடுவோம், நம்ம குழந்தைகளை தான் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய முன்னேற்றங்களை வந்து ரொம்பவும் போய் முயற்சி பண்ணி அதுக்காக டைம் எடுத்து அலைஞ்சு திரிஞ்செல்லாம் பார்த்தோம்னா குடும்பம் போயிடும். கரெக்ட். குடும்பத்தையும் பார்த்துக்கணும், நமக்கு ஒரு தொழிலும் நடக்கணும், ஒரு வருமானமும் வரணும்னா அதுக்கு இந்த மேடை நாடகங்கள் பிளஸ் டெலிவிஷன்ஸ். டெலிவிஷன்ல எவ்வளவு சீரியல் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? அதுவும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 சீரியல்ஸ் பண்ணிருப்பேன். டெஃபினட்டா பண்ணிருப்பேன். முதல் சீரியல் ஏவிஎம்ல தான்? ஆமாங்க, ஏவிஎம் தான் ஃபர்ஸ்ட் சீரியல். உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு நெருக்கமான ஒரு உணர்வு அது? ஏவிஎம் தான் நான் முதல் பண்ண சீரியல், கலாட்டா குடும்பம்னு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து அந்த ஏவிஎம் தான் நான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? டைரக்டர் வெங்கட் சார் நான் நடிச்ச நாடகம் வந்து பார்த்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஸ்டேஜ்லயே சொன்னாரு, இது நடிச்ச ரேடியோ ஆர்டிஸ்டுக்கு நான் கண்டிப்பா என்னுடைய சீரியல்ல கண்டிப்பா வேலை வாங்கி தருவேன், ஒரு நல்ல கேரக்டர் போட்டு தருவேன்னாரு. அதே மாதிரி அவர் ஏவிஎம்ல பண்ண எல்லா சீரியல்ஸ்லயும் நான் நடிச்சேன். ஏவிஎம் அது கலாட்டா குடும்பம், சொந்தம், வாழ்க்கை, எங்கே பிராமணன் பார்ட் 1, எங்கே பிராமணன் பார்ட் 2. அப்பயே பார்ட் 2 டெலிவிஷன்ல வந்தாச்சு. இன்னைக்குதான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்பதான் பார்ட் 2 விடுறாங்க. அப்பயே பார்ட் 2 வந்திருக்கு. வந்தாச்சு. ஓகே. இந்த டெலிவிஷன்ல நடிச்சிட்டு இருக்க சமயத்துல பானா காத்தாடி இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து ஒரு ஃபிலிம், அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? சத்யஜோதியில வந்து ஆனந்தம்னு ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. நம்ம ஃபேமஸ் இந்த சுகன்யா மேடம் அந்த சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சத்யஜோதியில தான் அவங்க அந்த இது படம் பண்ணாங்க, பானா காத்தாடி அவங்க தான் பண்ணாங்க. அதுல வந்து இதே மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் கேட்டாங்க, இந்த மாதிரி ஆனந்த அவங்களுடைய சீரியல் தான் பண்ணிட்டு இருக்க ஆனந்தம், சத்யஜோதியோட சீரியல் தான் ஆனந்தம். அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும் போதுதான் என்ன கேக்குறாங்க, நம்மளது படம் ஒண்ணு இருக்கு, படம் அதுல ஒரு நம்ம கருணாஸ்க்கு அம்மாவா பண்ணணும். முரளி சாருடைய பையனுக்கு முதல் படம், அது ஃபர்ஸ்ட் படம். சமந்தாக்கும் ஃபர்ஸ்ட் படம். கருணாஸ்க்கு அம்மாவா பண்ணணும் ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அந்த படமாவே இன்னைக்கு 2 பேருமே பெரிய ஆக்டர்களா மாறி இருக்காங்க. ஆமாங்க. டிபி கஜேந்திர சார் தான் எனக்கு ஹஸ்பண்டா பண்ணாரு. ஓகே. அவர் என்ன அடிக்கும் எம்பி அந்த காமெடி சீன்ல இப்ப ஞாபகம் வருது நீங்க சொல்லும் போது. எம்பி அடிப்பாரு. இவர் கருணா சொல்றாரு, அம்மா அவர் தான் அடிக்க வர்றாரு தெரியல, தபாஞ்சு ஓட வேண்டியதுதானம்மா அப்படின்னு. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒரு நம்ம ஆக்ட் பண்றோம், ஒரு டென்ஷன் இல்லாம இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எங்க இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், வாய் திறந்துடுவேன், ஏதாவது இப்படி பேசிடுவேன், ஜாலியா இப்படி பேசிடுவேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அது முதல் எனர்ஜி நமக்கு. அதுதான்
ஃபர்ஸ்ட் டென்ஷனா இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது, அதுக்காக. ஓகே, வரப்போடைய மக்கள் எல்லாரும் இவ்வளவு நாள் அன்பு கொடுத்தாங்க, அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இத்தனை வருஷமா 44 வருஷமா நான் இந்த ஃபீல்டுல நிலைச்சு இருந்திருக்கேன், நடிச்சிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் தான் காரணமே. நீங்க எல்லாருமே எங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க, எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வந்து தாராளமா நாங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் நாங்க இத்தனை வருஷம் நிலைச்சு இருந்தோம். உங்க எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் விட முடியாது. நான் உனக்கு கேட்பேன், என்ன வாத்தியார் போட்டோ வாத்தியார்னு சொல்றீங்க, ஆமா இன்ஸ்டாகிராம்லயே வாத்தியார் கூட தான் உங்க போட்டோவே இருக்கு. அந்த விஷயத்த சொல்லணும்ல. ஆமா சொல்லுங்க. கேபி சார் அவர்களோட நீங்க அந்த போட்டோ பார்த்தோம் இன்ஸ்டாகிராம்ல. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால அந்த போட்டோல பாக்குறப்ப நிறைய கதைகள் எங்களுக்குள்ள இருக்குன்னு தோணுச்சு. சொல்லுங்க அதை பத்தி. ரயில் பிரியான்னு ஒரு ட்ரூப்ல நான் 25 வருஷமா நடிச்சேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ட்ரூப்ல நாங்க தொடர்ந்து 27 மணி நேரம் நாடகம் நடிச்சோம். ஓகே. முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் நைட்டு 9:30 மணிக்கு தான் முடிச்சோம். நைட்டெல்லாம் டிராமா. நாங்க ஆமா டிராமா மொத்தம் 12 டிராமா. முதல் நாள் ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருந்தோம். கடைசி டிராமா ஆரம்பிக்க போறது 7 o'clock ஸ்டார்ட் பண்ண போது 6:30 சார் வந்து உட்கார்ந்துட்டாரு. அது வரைக்கும் தைரியமா இருந்த எங்களுக்கு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு பயமா? அவர் வந்து நம்ம நடிப்பு பார்க்க போறாரே, அதுக்கு முன்னாடி அவர் நம்ம நடிப்புல அவர் பார்த்தது இல்லையே. அவரு நம்ம நாடகத்தை எப்படி எடுத்துப்பாரு என்ன, எல்லாருக்கும் பயம். எல்லாம் கூடி கூடி பேசணும், பேசுங்க டைலாக் மறந்துடாதீங்க, ரைட் எல்லாம் பண்றேன். ஸ்கூலுக்கு வெளியூர்ல அந்த பயம். ஆமா, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்துட்ட மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் சீனே நான் தான் ஆரம்பிச்சாச்சு. சாரை பார்த்துட்டேன். வாங்கோ சொல்லுங்க அந்த மாதிரி டைலாக் ஆரம்பிச்சாச்சு, பேசியாச்சு. எங்க டிராமால ஒரு டைலாக், குழந்தைய வந்து இப்ப பிள்ளைய வந்து குழந்தைன்னு தான் சொல்றது. அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே ஆத்துக்கார்ட்ட புருஷன்கிட்ட சொல்லுவாங்க அந்த அம்மா, இந்த பாருங்கண்ணா குழந்தைக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒன்றிட்டு இருக்கேன், ஒன்னொன்னு நான் சொல்றேன் அண்ணா கேட்டுக்கோங்க. திருச்சி உச்சி பிள்ளையாருக்கு 1008 தேங்காய் விடல், சுசீந்திர ஆஞ்சநேயருக்கு 1008 வடமாலை, மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு 1008 எலும்புச்சம்பழம் மாலை. அதுக்கப்புறமா ஏண்டி நிறுத்து ஏண்டி உனக்கு இந்த 108 18 இதெல்லாம் தெரியாதா? ஏன் சுச்சோ என்ன அப்படி பேசுறேன், குறைச்சு வேண்டிண்டா தெய்வம் பலம் கொடுக்காதா. ஆக இதெல்லாம் ஸ்ரத்தையா முடிச்சுட்டோ திருப்பதிக்கு போய் உங்களுக்கு ஒரு மொட்டை. திருப்பதிக்கு போக வேண்டாண்டி, இதெல்லாம் செஞ்சாலே நான் மொட்டை தான். ஒரு கலைநயம் வருது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. இல்ல அந்த நாடகத்தை பார்த்துட்டு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எங்க எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பார்ட்டி கொடுத்தாரு. அதுல நாங்க எல்லாரும் அவர் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம். தனித்தனியா வந்து போட்டோ எடுத்துக்கங்கன்னாரு. அவரை லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அவ்வளவு பெரிய இயக்குனர் சிகரம். எங்க நாடகத்தை வந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பொறுமையா பார்த்துட்டு உள்ள வந்து மேக்கப் ரூம்ல வந்து எங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பார்த்து எங்க எல்லாரையும் விஷ் பண்ணி நல்லா பண்ணீங்க, எனக்கு இவ்வளவு நேரம் வந்து நாடகம் பார்த்த மாதிரியே இல்லை, ஒரு ஃபேமிலியை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வந்து பார்ட்டி கொடுத்தாங்க. அவரை மறக்கவே முடியாது. அவர் சீரியல்லாம் டைரக்ட் பண்ணாரு ஒரு பாயிண்ட், அது நடிச்சீங்களா? அவரு தயாரிச்சிருப்பாரு. அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் நடிச்சிருப்பாரு. ஓகே. கேபி சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய சீரியல் ஆமா பண்ணிருக்கோம். அதுல நம்ம பண்ணிருக்கோம். பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நிறைய பண்ணிருக்கோம். சீரியல்ஸ் வந்து பொறுத்த நிறைய யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணிட்டு வந்திருக்கோம். பிரச்சனை இல்லை. இத்தனை வருடங்கள் தொடர்ந்து நீங்க கலைக்கு பணி உழைப்ப கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உடல்நிலை இந்த சூழல்னால இந்த அனுபவத்தை கொடுக்க முடியலனாலும் நீங்க சொன்ன கதைகளை எங்களுக்குள்ள எப்பவும் நாங்கள் ஆசை போட்டுக்கிற அளவுக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப அன்பாவும் நெகிழ்வாகவும் ஒரு மாதிரி எனர்ஜியோடவே நீங்க அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த எனர்ஜியோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு உண்மையாவே மனப்பூர்வமா ரொம்ப நெருக்கமான ஒரு நேரங்களா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. நானும் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் சொன்ன இத்தனையும் நீங்க எல்லாரும் பொறுமையா கேட்டு நீங்களும் எங்கிட்ட கேள்வி கேட்டு நானும் உங்கள்கிட்ட பதில் சொல்லியிருக்கேன். இதுல தப்பும் தவறு ஏதாவது இருந்தா மன்னிச்சிருங்க. நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க, தேவையில்லாததை தூக்கி போட்டுடுங்க. நன்றி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.